ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா வழங்கும் திருவாடிப்பூரம் திருவிழாவின் ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடையான் நிகழ்ச்சியோடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். தாயார் பெருமாள் அனுகிரகத்தால் இந்த வருஷமும் திருவாடிப்பூரம் நிகழ்ச்சியை ரொம்ப நன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நேற்றுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஆண்டாளுடைய திரு அவதாரத்தை பற்றியும் திருவேங்கடமுடையான் மேலே அவள் என்னென்னலாம் பாசுரம் சேவிச்சிருக்கா, எப்படியெல்லாம் அந்த பெருமாளுக்கு தூது விடுறா அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் பாசுரங்களை சேவிச்சுட்டு அதோடைய விளக்கங்களை ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக நம்மளுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருந்தா. அதோடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு இன்னும் என்னென்னலாம் பாசுரங்கள் சேவிச்சிருக்கா, அதோடைய விளக்கங்கள் என்ன, எப்படி தூது விட போகிறா அப்படின்றதெல்லாம் இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்களோடைய சேர்ந்து ஆண்டாள் சேவிச்ச பாசுரங்களையும் அதுக்கான விளக்கங்களையும் கேட்டு அனுபவிக்கலாம். திருவேங்கடவனுக்காக மேகத்தை தூதுவிட்ட ஆண்டாளுடைய பெருமையை நம்ம மணவாள மாமுனிகள் எப்படி அனுபவிச்சார்ன்றதை பார்க்கலாமா? இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அஞ்சு கொடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. அப்படி ஏற்பட்ட அந்த பரமபதத்தை விட்டு இந்த ஜனங்கள்லாம், இந்த சேதனர்கள்லாம் நல்கதி அடையணுன்றதுக்காக இந்த பூமிக்கு வந்து ஆண்டாள் இந்த பகவானை அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணி அவனுக்காக மனசு நெஞ்சு அவள் மேகத்தெல்லாம் தூது விட்டு அந்த திருவேங்கடவனோட தான் ஒன்று சேரணும்னுட்டு அவள் பண்ணின இந்த பாசுரங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் இப்போ அனுபவிக்கலாமா? மேகத்தை தூது விடுறா திருவேங்கடவன் இடத்துல. மேகங்கள்லாம் போயின்னு இருக்குது. அந்த மேகத்துக்கு உயிர் உண்ட மாதிரியாகவும் அது தனக்கு பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரியாகவும் அந்த மேகங்களை தூது விடுறா. விண்ணீல மேலாப்பு விரித்தாற் போல் மேகங்கள் தென்னீர் பாய் வெங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முறை குவட்டில் துளிசோர சோர்வேனை பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. மேகங்களா, அதாவது நீல மேல் கட்டினா போல விண்ணீல மேலாப்பு விரித்தாற் போல் மேகங்கள், நீலப்பட்டாடையை கட்டின மாதிரி நீரோடு போயின்னு இருக்கிற மேகங்களா, அந்த மேகங்கள்லாம் நீங்கள் திருவேங்கட மலை பக்கம் போகிறவங்களா? நீங்கள்லாம் தெளிந்த அருவி பாயிற அந்த தேங்கட வலையில் இருக்கானே திருமால், அவனும் உன்னோட வந்தானா? அவன் உன்னோட கூட வந்தானான்னு அவன் இடத்துக்கு நீங்கள் போகிறவங்களோன்னு நான் இந்த மாதிரி கண்ணீர் சிந்தி, இந்த கண்ணீர் என்னுடைய நெஞ்சத்திலெல்லாம் பட்டு கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோர சோர்வேனை. நான் இந்த மாதிரி அவனை நினச்சிட்டு நான் எப்போ பாரு இப்படி இருக்கேனே, இதை போய் அவனுக்கு நீங்கள் சொல்ல மாட்டோங்களா? மேகங்களே, பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கு ஒரு பெருமையா? என்னுடைய பெண்மையை இந்த மாதிரி சோதித்து பார்த்துட்டுருக்கானே, இப்படி ஏற்பட்ட இந்த திருவேங்கடவனுக்கு இது ஒரு பெருமையாது? மேகங்களே, என்னுடைய ஆற்றாமையை நீங்கள் அந்த திருவேங்கடமுடையனுக்கு நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி எல்லா பெருமையும் உள்ள இவன் ஒரு பெண்மையை ஈடழிச்சான், இந்த மாதிரி வருத்தப்படுத்தினான் அப்படின்ற பேர் இவனுக்கு தகுமா? அதனால் மேகங்களே, எனக்காக நீங்கள் அவன் இடத்துல போய் இந்த தூதை சொல்லுங்க. நான் இந்த மாதிரி அவனை நினச்சி ஏங்கி வருத்தப்பட்டுருக்கேன் அப்படின்றத அவனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முதல் பாசுரத்தில் சொல்கிறார். ரெண்டாவது, மாமுத்தநிதி சொரியும் மாமுகில்கள் வெங்கடத்து சாமத்தின் நிறங்கொண்ட தாடாளன் வார்த்தை என்ன காமத்தீயுள் புகுந்து கதுவப்பட்டு இடை கங்குல் ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கு இலக்காய் நான் இருப்பேனே. முத்து முத்தா நீரை பொழிகிற கொண்டல் அல்ல, நீரெல்லாம் ஏற்றுருக்கிற மேகங்களே, அந்த நீரை ஏற்றுண்டு முத்து முத்தாக மழை பொழிகிற மேகங்களே,
திருமலையில் எழுந்திருக்கானே நீல நிறமுடையான திருவேங்கடமுடையான், அவனுக்கு ஏதான ஒரு விஷயம் சொல்கிறவங்களா என்ன போய் காமத்தீ என் உள் புகுந்து அவனை பற்றியே நான் நினச்சிட்டு அது என்னை தீயாக எரிச்சுட்டு இருக்குது. அதனால் நான் துன்புற்றுருக்கேன். அதுக்கு மேலே நள்ளிரவில் வீசுகிற அந்த தென்றல் காற்று கூட எனக்கு நெருப்பாக எரியிறது. என்னுடைய இந்த நிலைமையை போய் நீங்கள் அந்த திருவேங்கடவனுக்கு சொல்ல மாட்டோங்களா மேகங்களே? நீங்கள் அந்த பக்கம்தானே போகிறோங்கோ, மழை பெஞ்சு முத்து முத்தாக நீரை சுமந்துட்டு போய் அங்கே மழையை கொட்டுறோங்களே. அப்படி ஏற்பட்ட மேகங்களை இந்த திருவேங்கடமுடையானுக்கு என்னுடைய நிலைமைகளை நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்ற மாதிரி அது ஒரு பாசுரம். ஒளி வண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடிவை எல்லாம் எளிமையால் இட்டென்னை ஈடழிய போயினவால் குளிரருவி வெங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கள் ஆவி காத்திருப்பேனே. அருள் புரியணும் மேகங்களே, முகில்களே, நீரை சுமந்துட்டு போகிறவங்களே, இந்த வேங்கடவனை நினச்சி என் உடம்பனுடைய ஒளியும் குறைஞ்சி போச்சு, என்னுடைய நிறமும் மறைஞ்சு போச்சு. அவனை நினச்சி மெலிஞ்சு என்னுடைய வளைகளும் கழுண்டு கையில் விழருது. என் நெஞ்சும் அவனிடத்துலையே நிற்கிறது. உறக்கோன்றது எல்லாம் போயிடுது. இப்படி ஏற்பட்ட நிலையில் நான் கஷ்டப்படுறேனே. இந்த நிலைமையும் நீங்கள் அவனுக்கு எடுத்து சொல்ல மாட்டோங்களா? குளிரருவி வேங்கடத்து எல்லா அருவிகள் பாஞ்சுண்டு எப்போவும் குளிர்ச்சியாக இருக்கிற அந்த திருவேங்கட மலையில் இருக்கானே அந்த கண்ணபிரானான திருவேங்கடவன், அவனுடைய பண்புகளை வாயார பாடி மனசால் நினச்சி என்னை காப்பாற்ற மாதிரி உங்களால் சொல்ல முடியாதா? என்னுடைய நிலைமையை எடுத்து அவனுக்கு நீங்கள் சொல்லணும் மேகங்களே. நீங்கள் போனால் போகாது, அங்கே மழை பெஞ்சால் போகாது. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அவனை பிரிஞ்சு அந்த தரவழை நான் அவனுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு அதை ஒரு பாசுரத்தில் சொல்கிறேன். மின்னாகத் தெழுகின்ற மேகங்கள் வெங்கடத்து தன்னாகத் திருமங்கை தங்கிய சீர்மார்வர்க்கு என்னாகத் திளங்கொங்கை விரும்பித்தாம் நாள்தோறும் பொன்னாகம் புல்குதற்கு என் புரிவுடைமை செப்புவினே. மின்னலை போல மின்னலோ மின்னிண்டு முகில்களை நீரை சுமந்துட்டு இருக்கிற மேகங்களே, என் நெஞ்சில் அவன் பிராட்டிய திருமார்பில் வச்சுட்டுருக்கானே. அப்படி ஏற்பட்ட அந்த திருவேங்கடமுடையானுக்கு நானும் அவனோட நெஞ்சோட என்னை தழுவினேன். என்னுடைய விருப்பத்தை தீர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேனே. அப்படி ஏற்பட்ட அந்த திருமலையில் உள்ள திருவேங்கடமுடையானுக்கு என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்ல மாட்டோங்களா? அவனோட திருமார்பில் நான் சேர்ந்து பிராட்டியோட கூட அனுபவிக்கணும்னு எனக்கும் ஒரு அவா இருக்குது. பிராட்டியை திருமார்பில் வச்சுட்டுருக்கானே அந்த திருவேங்கடவனுக்கு என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுங்கோ மேகங்களா அப்படின்னு அந்த மேகத்தை சொல்கிறாங்க. அடுத்ததும் வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்கள் வெங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதற திரண்டேறி பொழிவீர்கள் ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடலிடந்தான் தான் கொண்ட சரிவளைகள் தருமாயில் சாற்றுமினே. வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்கள் திருமலையில் நிறைய நீரை ஏற்றுண்டு மழையை பொழியறதுக்காக போயின்ட்டுருக்கிற மேகங்களே, தேன் கொண்ட மலர் சிதற திரண்டேறி பொழிவீர்கள். அப்படி ஏற்பட்ட நீரை சுமந்துட்டு போகிற மேகங்களே, திருவேங்கட மலையில் போய் தேன்கள்லாம் நிறைய சொரிகிற மாதிரி, புஷ்பங்கள்லாம் மலர்கிற மாதிரியும், அந்த இயற்கை எழில்கள்லாம் சிறக்கிற மாதிரியும் அங்கே கொண்டு போய் நீங்கள் அந்த நீரை பொழிஞ்சு அந்த மலையை சிறப்பிக்கிறவங்களே. அப்படி ஏற்பட்ட மேகங்களே, நீ அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணுற மேகங்களே, ஊன் கொண்ட வள்ளுகிறால் இரணியனை உடலிடந்தான். இரணியனுடைய மார்பை அவனுடைய சதையெல்லாம் தின்னி தன்னுடைய நகத்தால் அவனுடைய மார்பை கிழிச்சானே. அப்படி ஏற்பட்ட அந்த திருவேங்கடவன் இருக்கிற அந்த மலையில் தான் கொண்ட சரிவளைகள் தருமாகில் சாற்றுவனே. அவனையே நினச்சி என் கையில் இருக்கிற வளையெல்லாம் தன்னால் கழிண்டு உருண்டு போகிறது. என்னுடைய வளையை திருப்பி கொடுப்பானா அவன் என் வளையை திருப்பி கொடுக்குற மாதிரி அவனுக்கு போய் சொல்லுங்கோ அப்படின்னா அவனை நான் நினச்சி இப்படி உருகின்றிருக்கேன். அவனோட நான் சேர்ந்தனானே என்னுடைய உடல்கள்லாம் திருப்பி பழைய நிலைக்கு வந்துடும். அப்போ என் வளையெல்லாம் என் கையில் நிற்கும். அவனை நினச்சி என் கை வளையெல்லாம் கீழே உருகி விழுந்துடுத்து. மேகங்களே, எனக்கு இந்த உபகாரம் நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு அந்த மேகத்தை கேட்குற மாதிரியாது. சலங்கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்காய் மாவலிகை நிலங்கொண்டான் வெங்கடத்து
நிறந்தேறி பொழிவீர்கள். உலங்குண்ட விளங்கனி போல் உள்மெலிய புகுந்து என்னை நலங்கொண்ட நாரணர்க்கு என் நடலை நோய் செப்புமினே. குளிர்ந்த நீரை கொண்டு மேலே விளங்கிட்டு இருக்கிற முகில்களை, எல்லா ஜலங்களை வந்து சுமந்துட்டு போகிற மேகங்களை நிலங்கொண்டு மாவலிகிட்ட வந்து 3 அடி நிலங்கேட்டு பெத்துண்டானே. அப்படியேற்பட்ட அந்த திருவேங்கடவன் வாமனனாக அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனாக வளர்ந்த அந்த திருவேங்கடவன் வாழற அந்த மலையில் நீங்கள் போய் திரண்டேறி பொழிவீர்கள். அவன் வாழற இடத்துல நீங்கள் எல்லா ஜலங்களையும் கொட்டி நீங்கள் வந்து பொழியிறங்களே. அப்படியேற்பட்ட உங்களுக்கு என்னுடைய நிலைமையை போய் அவன் இடத்துல சொல்ல முடியாதா? உளங்கொண்ட விளங்கனி போல் உள்மெலிய புகுந்து, அதாவது விளாம்பழத்தில் வந்து கொசுக்கள் உள்ளே பூந்துருமா, உள்ளே பூந்தது உள்ளே இருக்கிற ரசத்தெல்லாம் சாப்பிட்டுடுமா, மேலே பார்த்தா ஓடு தான் இருக்குமா, பார்த்தா நன்னா விளாம்பழம் நன்னா இருக்கிற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி அவனை நினச்சி என் உள்ளே பூந்து நான் மெலிஞ்சுண்டு என் மனசு மெலிஞ்சு நான் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியலையே. இந்த நிலைமையை கொண்டு நீங்கள் திருவேங்கடவனுக்கு சொல்லுங்க. சொல்லி அங்கே போய் நீங்கள் மழை பொழிஞ்சால் மாத்திரம் போகாது, என்னுடைய நிலைமையை இந்த மாதிரி ஒரு பெண் இப்படி ஒன்றை நினச்சி அவஸ்தைப்படுறா, அவளுக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கோ. உளங்கொண்ட விளங்கனி போல் உள்மெலிய புகுந்து என்னை நலங்கொண்ட நாரணருக்கு என் நடலை நோய் செப்புமினு. நான் படுற துன்பத்தை நீங்கள் சொல்லுங்கோ போய் அப்படின்னு அந்த மேகத்துக்கு சொல்கிற. சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்கள் வேங்கடத்து செங்கண்மால் சேவடிக்கு அடிவீச்சி விண்ணப்பம் கொங்கை மேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து ஒரு நாள் தங்கு மேல் என்னாவி தங்குமென்று உரையீரே. சங்குகள்லாம் இருக்கிற பெருங்கடலை கடைஞ்ச பெருமானுடைய திருமலையில் வாழறங்களே, அங்கே போய் குளிர்ந்த முகில்களை, அங்கே போய் மழை பெய்ய போகிற முகில்களை, சிவந்த அழகான கண்ணழகர், செவ்வ அழகான திருவடியை வந்து கொண்டவர், அந்த திருவடிக்கு அடியாளுடைய விண்ணப்பம். அப்படி ஏற்பட்ட அந்த திருவேங்கடமுடைய திருவடிக்கு அடியாளுடைய விண்ணப்பம். என்னுடைய திருமார்பில் நான் கொண்டு நீ சாத்தின்னு இருக்கிற சந்தன குழம்பு அழிகிற மாதிரி பகவானுடைய ஆலிங்கனம் பண்ணி அவன் தோளோட தோள் நான் சேர்ந்து அவனோட நான் என்னைக்கு சேருவேன், அந்த வாழ்க்கையை எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. ஒரு நாளாகிலும் அவனை நான் சேர்ந்தனான தான் என்னுடைய ஆவி தங்கும், இல்லைன்னா என் ஆவியே போகிற மாதிரி நான் இருக்கேன், என் உயிரே போகிற மாதிரி நான் இருக்கேன். இதை போய் அவனிடத்துல நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அந்த மேகத்தை தூது விடுற. கார்காலத்து எழுகின்ற கார்முகில்காள் வேங்கடத்து போர்காலத்தெழுந்தருளி பொருதவனார் பேர் சொல்லி நீர்காலத்தெரிக்கின் பழவிலை போல் வீழ்வேனை வார்காலத்து ஒரு நாள் தம் வாசகம் தந்தருளாரே. கார்காலத்தில் எழுந்திருக்கிற கார்முகில்காள், மழை காலத்தில் நீங்கள் பெய்யணுன்ற ஒரு நியதியோடு இருக்கிற மேகங்களை, உங்களுக்கு பருவகாலம் வந்ததுன்னா மழை பெய்யறதுக்கு உங்களுக்கு காலம், கார்காலத்தில் நீங்கள் வந்து மழை பெய்கிற காலத்தில் அங்கே போய் நீங்கள் பெய்யுறங்கோ. கார்முகில்காள் வேங்கடத்தில் இருக்கிற அவர் போர்க்காலத்து எழுந்தருளி பொருதவனார் பேர் சொல்லி, அவர் போரில் புறமுதுகிடுகாத அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி சொல்லி நான் பாடின்னு இருக்கேன். நான் என்ன பாடி பாடி எந்த பலனும் இல்லாத எருக்கு பழுத்துதுன்னா நீர்காலத்து எருக்கு, மழை காலத்தில் எருக்கையில் பழுத்து கீழே விடுற மாதிரி அவருடைய பெருமைகளை சொல்லிட்டு நான் ஒரு பலனும் அடையாத இருக்கேன். அப்படியேற்பட்டவருக்கு வார்காலத்து ஒரு நாள் தம் வாசகம் தந்தருளாரே. அவர்கிட்டேருந்து ஒரு பதிலை வாங்கிட்டு வந்து எனக்கு சொல்ல மாட்டோங்களா மேகங்களை? அவரையே நினச்சின்னு நான் எப்படி இருக்கேனே, அதனால் எனக்கு அவர்கிட்டேருந்து ஒரு பதிலை வாங்கிட்டு வந்து சொல்லுங்க மேகங்களே அப்படின்ற. மதையானை போல் எழுந்த மாமுகில்கள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். பாம்பனையான் வார்த்தை என்னே கதி என்றும் தானாவான் கருதாது ஓர் பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே. திருமலையில் வாழற யானைகளை போல மதையான போல கிளம்புற முகில்களை, கண்ணங்கரேல்னு முகில்கள் கிளம்புற திருமலையில் வாழற யானைகளுக்கே அப்படியேற்பட்ட ஒரு பெருமையாக மத யானை போல் மாமுகில்கள் அப்படியேற்பட்ட முகில்களை அனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டு இருக்கிற எம்பெருமான்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா, அவன் எப்பவும் ஜெகத்ரட்சகனாக இருப்பதை நினைக்காம சாதாரண ஒரு பெண் பிள்ளையை போய் இப்படி துன்பப்படுத்தினான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் ஜெகத்தையே ரட்சிக்கிறவன்.
அப்படியேற்பட்டவன் கேவலம் ஒரு பெண் பிள்ளையை போய் இவ்வளோ துன்பப்படுத்தினான் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இதை ஏற்றுப்பாளா, இவனை மதிப்பாளா? அவன் இடத்துல என்னுடைய நிலைமையை போய் சொல்லுங்கோ மேகங்களே அப்படின்னு அந்த மேகத்துக்கு சொல்கிறாத்த. நாகத்தணையானை நன்னுதலால் நயந்துரை செய் மேகத்தை வேங்கட கோன் விடுதூதில் விண்ணப்பம் போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவரடியாராகுவரே. அதாவது நாகத்தணையானை நன்னுதலால் நயந்துரை செய். திருப்பார்கடலில் நாகனை மேலே பள்ளி கொண்டிருக்கானே அந்த திருவேங்கடவன், அவனை தன்னுடைய தாபத்தெல்லாம் சொல்லி நன்னுதலால் நயந்துரை செய், நல்ல விதமாக இந்த மாதிரி சொல்லி மேகத்தை வேங்கடக்கோன் விடுதோதில் விண்ணப்பன், மேகத்தை தூது விடுத்து தன்னுடைய விண்ணப்பத்தை சொன்ன போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய திருமகளாக போகன்றது அவளுக்கு என்னென்னா பகவன் நாமந்தான் போகம். அந்த போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ் விஷ்ணு சித்தன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவரடியார் ஆகுவரே. இந்த பாசுரங்கள் இந்த 10ஐயும் சொல்கிறவாளுக்கு, மனசால் சொல்லி வாயால் தன்றவாளுக்கு பகவானுடைய திருவடிகள் அடியாராயிருப்பா அப்படின்ற அந்த பலஸ்ருதியை சொல்லி இந்த மேகத்தை தூது விடுற இந்த பதிகத்தை அவள் முடிக்கிறாள். இன்னொரு பதிகத்துலேயும் மழையே மழையேன்னுட்டு மழைக்கிட்ட தூது விடுறா. நீ மழையே நீ மழையே மழையே மண்புறம் பூசி உள்ளாய் நின்று மெழுவூற்றினால் போல் ஊற்றுநல் வேங்கடத்துள் நின்ற அழகப்பிரானார் தம்மை என் நெஞ்சத்து அகப்பட தழுவி நின்று என்னை ததைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையேன்னு சொல்கிறாத்த. மழையே நீ பாட்டுக்கு தின்னுருக்கியே பேஞ்சின்றிருக்கியே, நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? மேலே மண்ணை பூசிட்டு உள்ளுக்குள்ளே மெழுகு ஊற்றின மாதிரி இருக்குது என்னுடைய மனோபாவம். அந்த மாதிரி அந்த திருவேங்கடவனை நினச்சி நான் உருகின்றிருக்கேன். அந்த அழகப்பிரானான அந்த திருவேங்கடவனை என் நெஞ்சத்தகப்பட தழுவி அவரோட கூட நான் தழுவி நின்று சேர்ந்து சேவிக்கணும், அவரோட கூட நான் சேரணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையை என்னை ஏற்படுத்திட்டு நீங்கள் மழை கொட்டினுங்களான்னு நன்னா இருக்கும், மழையே என்ன நீ இப்படி சேர்த்து வை அப்படின்னு இந்த திருவேங்கடவனை இப்படி பல விதத்துலேயும் பாடுறாள். ஆண்டாளுடைய பெருமையும் இதை பார்க்குறவாளுக்கு விரசமான மாதிரி ஒரு இதுவாக தோணும். இது விரசத்தில் சேர்ந்ததில்லை, இது மதுர பக்தியால் பகவானை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அவள் இளம் பொண்ணானத்தினால பகவானை இந்த மாதிரி விதத்தில் பாசுரம் பாடி அடையிறதுக்கு இது பண்ணுறா. இந்த ஆண்டாளுடைய பெருமையும் ஆழ்வாராச்சாரியர்கள்லாம் அவளுடைய பெருமையை எவ்வளவோ சொல்லியிருக்கா. நமக்கு எவ்வளவோ நல்ல உபதேசங்களை பண்ணி இந்த திருவாடிபுரத்தில் அவதாரம் பண்ணின இந்த கோதை சூடி கொடுத்த சுடர்குடியான இந்த ஆண்டாளை நாம்ளும் சேவித்து அவளுடைய பாசுரங்களை நாம்ளும் சொல்லி நாம்ளும் நல்ல க்ஷேமத்தை அடைஞ்சு உய்யணும்னு பிரார்த்தனை பண்ணி இதோடு அமைச்சுக்கிறேன். அடுத்தது பெருமாளுடைய அனுகிரகம் அடுத்தது என்னன்றதை பார்ப்போம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் அமைகிறேன். That was again a complete episode of ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடையான் and a perfect finale to திருவாடிப்பூரம் திருவிழா. நேத்திக்கும் சரி இன்னிக்கும் சரி ஒவ்வொரு பாசுரமும் அதுக்கான விளக்கங்களும், ஆண்டாள் எப்படி மேகத்தை தூது விடுறா, மழையை தூது விடுறா, என்னென்னலாம் விஷயங்கள் சொல்கிறா, அவளுடைய பாசுரங்களுக்குள்ளேயே பெருமாளுடைய பல அவதாரங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாருக்கும் நன்னா புரியிற மாதிரி ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் 2 நாளாக ரொம்ப அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் சொல்லின்னு வந்துட்டுருந்தா. Thank you so very much on behalf of Katavriksha to ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். ஒவ்வொரு ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர தண்ணிக்கும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், ஐம் ஷூர் நீங்கள் எல்லாரையுமே இது எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு வந்துட்டுருக்கேள் அப்படின்னு நினைக்கிறேன். கதவிருக்ஷாவின் திருவாடிப்பூரம் திருவிழா இத்துடன் நிறைவடைகிறது. ஆனால் ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடையான் அடுத்த பகுதி முதலாழ்வார்களுடைய திருநக்ஷத்திரத்தில் தொடரும். எல்லாரும் கண்டிப்பாக அதையும் பாருங்கோ. எங்கள் வீடியோஸ்லாம்
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதவிருக்ஷாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் கார்த்தால தினம் ஒரு பிரபந்தம் நிகழ்ச்சியில் ஒரு பிரபந்தம் பாசுரமும் அதுக்கான மேலோட்டமான விளக்கமும் உங்கள் கதவிருக்ஷா சேனலில் வந்தேன்ருக்கு. அதையும் கண்டிப்பாக எல்லாரும் கேளுங்கோ. இனிமேல் நிறைய பண்டிகைகள் வருது. கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி, அதுக்கெல்லாம் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்கள் கதவிருக்ஷா சேனலில் கண்டிப்பாக வந்துட்டே இருக்க போகிறது. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.